கலிங்க விஜயம். அத்தியாயம் 16. யசோதையின் குடும்பம். வீரதேவன் தானே வலிய போய் சிறை கைதியாக விரும்புவதை அறிந்த கருணாகரனும் நீலவண்ணனும் ஆச்சரியமடைந்தனர். அதே சமயம் கருணாகரன் தன் மீது வீரதேவன் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றும் எப்படியும் தன்னை சிறையிலிருந்து மீட்டு விடுவான் என்று வீரதேவன் நினைப்பதையும் புரிந்து கொண்டான். பிறகு, வீரதேவா, என் மீது நீ மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று புரிகிறது. நீ சிறையில் அடைக்கப்பட்டால் நான் உயிரை கொடுத்தாவது உன்னை மீட்டு விடுவேன் என்று உறுதியளித்தான். நீலவண்ணனும் வீரதேவனை பார்த்து, வீரதேவா, உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். நீ சிறை சென்று மற்ற சிறைவாசிகளிடம் நம் திட்டத்தை முதலிலேயே கூறிவிடு. நீ சிறைப்பட்ட அன்று இரவே நமது திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறோம் என்றான். கருணாகரன் மற்ற இருவருடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். சிறைப்படுவது என்பது கடினமான செயல் அல்ல. ஏதேனும் ஒரு பொய்க்காரணம் கூறி வீரதேவனை சிறைக்கு அனுப்ப வேண்டும். நீலவண்ணரே, நீங்கள் உங்கள் உதவியாளர் வீரதேவன் பொற்காசுகளை திருடிவிட்டதாக பொய் புகாரை காவலர்களிடம் தெரிவித்து விடுங்கள். வீரதேவனும் குற்றம் செய்ததாக ஒத்துக்கொள்ளட்டும். பொற்காசுகளை திருடிய குற்றத்திற்காக எப்படியும் காவலர்கள் வீரதேவனை சிறைப்படுத்தி விடுவார்கள் என்றான் கருணாகரன். வீரதேவனை சிறைக்கு அனுப்புவதற்கு முன்பு இங்கு செய்ய வேண்டிய பணிகளை முடிக்க ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். முதலில் கால்வாயிலிருந்து சுரங்கப்பாதையை பணியை முடிக்க வேண்டும். அதற்கு 3 நாட்கள் ஆகும். இதனிடையில் படகுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். மரக்கலம், கப்பல் என்று ஏதாவது வழி தென்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். எப்படியும் 1 வார காலத்திற்குள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பின்னர் சிறை மீட்கும் வேலையை செய்து முடிக்க மூவரும் திட்டமிட்டனர். யசோதையின் இல்லத்திலேயே மேலும் 1 வார காலம் மூவரும் தங்கி இருந்து காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிடலாம் என்று நினைத்தான் கருணாகரன். அன்று மாலை வரை ஓய்வெடுத்த பிறகு நன்றாக இருள் சூழ்ந்தவுடன் கருணாகரன் நீலவண்ணனையும் வீரதேவனையும் அழைத்து கொண்டு கால்வாய் மேட்டினை அடைந்தான். கருணாகரன் தான் குறிப்பிட்டு வைத்திருந்த இடத்தில் பள்ளத்தை தோண்ட ஆரம்பித்தான். பள்ளம் வெட்டுவதற்கும் மண் அள்ளி வெளியில் போடுவதற்கும் தகுந்த பொருட்களையும் ஆயுதங்களையும் எடுத்தே வந்திருந்தனர். மூவரும் அப்பணியில் விறுவிறுவென்று ஈடுபட்டனர். அவ்வப்போது மூவரில் ஒருவர் சிறிது நேரம் கால்வாய் கரை அருகே நின்று கொண்டு எவராவது வருகிறார்களா என்பதையும் கண்காணித்தனர். அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் முற்றிலும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பணிகளை விரைவுபடுத்தி விடியற்காலைக்கு சற்று முன்னர் மதில் சுவர் வரை ஒரு பள்ளத்தை தோண்டி முடித்தனர். பிறர் அறியா வண்ணம் இலை தழைகளை கொண்டு அப்பள்ளத்தை மூடிவிட்டு யசோதையின் வீட்டிற்கு திரும்பினர். நண்பகல் வரை நன்றாக உறங்கி எழுந்தனர் மூவரும். பிறகு மதிய உணவை உண்டு முடித்த பின் சற்று நேர ஓய்விற்கு பிறகு நீலவண்ணன் கடற்கரைக்கு சென்றான். தனக்கு முன்னரே தெரிந்த மீனவர்களை அழைத்து 5-6 படகுகள் ஏற்பாடு செய்யுமாறு அவர்களிடம் தெரிவித்தான். மீனவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது கடலில் தன் பார்வையை செலுத்தினான் நீலவண்ணன். கடலில் துறைமுகத்துக்கு அருகே ஒரு பெரிய சீன கப்பல் வருவதையும் நங்கூரமிடப்படும் பணிகள் நடைபெறுவதையும் கவனித்த நீலவண்ணன் மீனவர்களிடம் விடைபெற்று கொண்டு துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டான். தொலைவிலிருந்து பார்க்கும்போது சீன கப்பல் போன்று தோன்றினாலும் தளத்தில் இருந்த ஆட்களின் உருவம் சீனர்களைப் போல இல்லாமல் தமிழர்கள் போல காட்சி அளிப்பதையும் கண்டான். கப்பலில் இருந்து ஒரு படகு இறக்கப்படுவதையும் அதில் சிலர் இருப்பதையும் அறிந்து கொண்டான். அவர்களில் ஒருவன் முகம் தெரிந்த முகம் போல இருந்தது. அருகில் சென்று பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது படகில் வந்தவர்கள் நேராக சுங்கத்துறைக்கு செல்வதை கண்டான் நீலவண்ணன். சில நாழிகைகள் சென்றன. சுங்க அதிகாரிகளிடம் பேசிவிட்டு வெளியே வந்தனர் வல்லவனும் அவனது உதவியாளர்களும். மாரவர்மன் கப்பலிலேயே இருந்து கொண்டான். வல்லபன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது சற்று தூரத்தில் ஒருவன் தங்களையே உற்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஆகா, இவன் நீலவண்ணன் அல்லவா? வடகலிங்கத்தில் சோழ அரசாங்கத்தின் ஒற்றன் அல்லவா? நீலவண்ணனை அணுகி கருணாகர தொண்டைமான் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளலாமே. இவ்வாறு நினைத்த வல்லபன் தன் உதவியாளர்களிடம் அங்கேயே சற்று நேரம் காத்திருக்கும்படி கூறிவிட்டு நீலவண்ணனிடம் விரைந்து சென்றான். இருவரும் முன்னரே ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகியிருந்தனர். மேலும் அவ்வப்போது சந்தித்துக் கொள்வதும் உண்டு. சீன கப்பலில் இருந்து வந்த வல்லபனை ஆச்சரியத்துடன் பார்த்த நீலவண்ணன், வல்லவரே, சீன கப்பலில் இருந்து வருகிறீர்களே? சீன வியாபாரிகள் எவரையும் காணவில்லையே, என்ன விஷயம் என்றான். நீலவண்ணா, அது ஒரு பெரிய கதை. உங்களுக்கு விவரமாக கூறுகிறேன். அதற்கு முன்னால் கருணாகர தொண்டைமான் எங்குள்ளார்? அவரை நானும் உபதளபதி மாரவர்மனும் சந்திக்க ஆவலாக உள்ளோம். உபதளபதி மாரவர்மனா? அவர் எங்கே உள்ளார்? கப்பலில் தான் இருக்கிறார். காஞ்சி அரசரை நீங்கள் சந்தித்தீர்கள் அல்லவா? காஞ்சி அரசர் கருணாகர தொண்டைமான் எங்களுடன் தான் இருக்கிறார். நாங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை வகுத்திருக்கிறோம். உங்களிடமும் அதை பற்றி விரிவாக கூற வேண்டும்.
என்னுடன் இப்போதே வருகிறீர்களா? கருணாகர தொண்டைமான் அவர்களை சந்திக்கலாம். நீலவண்ணா, இன்னும் சற்று நேரத்தில் சுங்க அதிகாரிகள் சுங்கம் வசூலிப்பதற்கு கப்பலுக்கு வர இருக்கிறார்கள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு பிறகுதான் காஞ்சி அரசரை சந்திக்க இயலும். அவரை எங்கு சந்திக்கலாம் என்ற விவரத்தை கூறுங்கள். இன்று இரவுக்குள் நானும் மாரவர்மன் அவர்களும் காஞ்சி அரசரை சந்திக்க வருகிறோம். சரி, அப்படியே செய்யுங்கள் என்று கூறிவிட்டு யசோதையின் வீட்டிற்கு வரும் விபரத்தை கூறினான் நீலவண்ணன். பிறகு அவனிடம் விடைபெற்று கொண்டு நீலவண்ணன் விரைந்து யசோதையின் வீட்டிற்கு திரும்பினான். கருணாகர தொண்டைமானிடம் நீலவண்ணன் தான் வல்லபனை சந்தித்த விவரங்களை கூறினான். படகுகளை ஏற்பாடு செய்துவிட்டதாகவும் இங்கிருந்து சிறைப்பட்டவர்கள் தப்புவதற்கு வல்லபன் வந்த சீன கப்பலையே பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் கூறினான். சூரியன் மறைந்து நெடுநேரம் ஆன பிறகு வல்லபனும் மாரவர்மனும் யசோதையின் வீட்டிற்கு வந்தனர். கருணாகரன் அவர்கள் இருவரையும் ஆசனத்தில் அமரச் செய்து தென்கலிங்க நாட்டில் நடந்த விவரங்களையும் அவர்கள் கப்பலில் வந்து இறங்கிய விதங்களையும் கேட்டறிந்தான். நீலவண்ணனும் வீரதேவனும் உடனிருந்தனர். முழுவதையும் கேட்டறிந்த பின்னர் இங்கு தமிழ் பேசும் மக்களும் வணிகர்களும் சிறையில் இருப்பதையும் அவர்களை மீட்க தான் வகுத்த திட்டத்தையும் கூறினான். வல்லபன், அரசே, தக்க சமயத்தில்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நானும் மாரவர்மனும் மேலும் 2 உதவியாளர்களும் உங்களுடன் இணைந்து சிறைப்பட்டவர்களை மீட்கலாம். நாம் 7 சேர்ந்தால் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் வீழ்த்தி வெற்றியடையலாம் என்றான். ஆம் அரசே, உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இங்கு வர நேரிடுகிறதே என்ற எண்ணத்துடன் தான் வந்தேன். இங்குள்ள நிலைமையில் நாங்கள் வந்தது நிச்சயம் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும் என்றான் மாரவர்மன். ஆமாம், நீங்கள் 4 வந்ததால் எனக்கு யானை பலம் கிடைத்த மாதிரி உள்ளது. தயக்கமின்றி இக்காரியத்தில் நாம் இறங்கலாம் என்று கூறிய கருணாகரன் சிறைவாசிகளை மீட்க பிறகு நடக்க வேண்டிய பற்றி மறுபடியும் ஆலோசித்தான். இறுதியில் வல்லபன், நான் சுங்க அதிகாரிகளிடம் சீன பொருட்களை இங்கு விற்பனை செய்துவிட்டு சில தினங்களில் புறப்படுவதாக கூறிவிட்டேன். நாம் சிறைச்சாலைக்குள் செல்லும் தினத்தன்று கப்பலை செலுத்தி கொண்டு சிறிது தூரம் நடுக்கடலுக்கு சென்றுவிட்டு படகில் திரும்ப வந்துவிடலாம். நடுநிசையில் சிறையாளிகளை மீட்டு படகுகளில் நேரடியாக கப்பல் இருக்கும் இடத்திற்கு எடுத்துச் சென்று எல்லா சிறை கைதிகளையும் கப்பலுக்குள் ஏற்றிவிடலாம். பின்னர் நேரடியாக சோழ நாட்டுக்கு கப்பலையும் செலுத்திவிடலாம் என்றான். கப்பலில் உள்ள பொருட்களை நீலவண்ணன் வணிகத்தலத்தில் வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யலாம் என்று முடிவெடுத்தனர். கருணாகரன் நீலவண்ணனை பார்த்து, நீலவண்ணரே, நமது இந்த சிறை மீட்பு விவகாரத்தில் யசோதை அவர்களுக்கும் அவருடைய மகளுக்கும் ஏதாவது தொல்லை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அல்லவா என்று தன் சந்தேகத்தை கேட்டான். நீலவண்ணன் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு மெல்ல, நாம் ரகசியமாக இத்திட்டத்தை தீட்டியிருக்கிறோம். நம் 7 இத்திட்டத்தை பற்றி முழுவதும் தெரியும். காரியம் வெற்றியடையும் வரை யசோதை அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் கூற வேண்டாம். அதே சமயம் சிறை கைதிகள் தப்பிவிட்டனர் என்ற செய்தி வெளியில் தெரிந்தால் இதற்கு காரணமானவர்கள் பற்றிய விசாரணையில் இறங்குவான் வடகலிங்க மன்னன். அப்போது என்னை பற்றிய சந்தேகமும் யசோதையுடன் நான் நட்பாக இருப்பதால் அவர்களை பற்றியும் சந்தேகம் உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது என்றான். கருணாகரன், நமது செய்கைகளால் யசோதை அவர்களின் குடும்பத்திற்கு எவ்வித துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்களையும் சோழ தேசம் அழைத்து கொண்டு செல்லலாம். எனவே எதற்கும் அவர்களுக்கு நமது திட்டத்தை கூறிவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன் என்றான். நீலவண்ணனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். யசோதையிடம் அடுத்த நாள் காலையில் எல்லா விவரங்களையும் தெரிவித்து விடுவது என்று முடிவு செய்தனர். அன்று இரவு யசோதையின் இல்லத்தில் உணவு உண்ட பிறகு கருணாகரன் எல்லோரையும் அழைத்து கொண்டு சுரங்கம் தோண்டிய இடத்திற்கு சென்றான். இரவு முழுவதும் சுரங்கம் தோண்டும் பணி முடிந்து விட்டிருந்தது. மதில் சுவரிலும் அடிப்பாகத்திலும் ஒரு துளை இடப்பட்டு ஆட்கள் நுழையும் வண்ணம் செய்து முடிக்கப்பட்டு அத்துளை வெளியே தெரியா வண்ணம் மூடப்பட்டது. இப்போது கோட்டைக்குள் எளிதாக நுழைந்து சிறைச்சாலையின் பின்புறம் வரை உள்ள பள்ளத்தில் ஒவ்வொருவராக சென்று வருவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்து முடித்தனர். விடியலுக்கு இன்னும் சற்று நேரம் இருக்கும்போது எல்லா பணிகளையும் முடித்துவிட்ட கருணாகரனும் மற்றவர்களும் சற்று நேரம் கால்வாய்க்கரை அருகில் அமர்ந்திருந்தனர். ஆதவன் உதிக்கும் வரையில் அப்படியே அமர்ந்து ஓய்வெடுத்த பின்னர் வல்லபன் கருணாகரனிடம், அரசே, நானும் நீலவண்ணனும் வீரதேவனை அழைத்து கொண்டு கப்பலுக்கு செல்கிறோம். இன்று பகல் முழுவதும் கப்பலில் உள்ள பொருட்களை நீலவண்ணனின் வணிக தளத்தில் இறக்கி வைத்து விடுகிறோம் என்றான். அப்படியே செய்யுங்கள். நானும் மாரவர்மனும் யசோதையின் இல்லத்துக்கு செல்கிறோம். அவரிடம் நமது திட்டத்தை பற்றி இன்றே சொல்லிவிடலாம் என்றான். பின்னர் மற்றவர்களை கடற்கரைக்கு அனுப்பிவிட்டு கருணாகரனும் மாரவர்மனும் யசோதையின் இல்லத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். மாரவர்மன் கருணாகரனிடம், அரசே,
யசோதை அவர்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் நேற்றைய தினம் உணவு கொண்டு வரும்போது மட்டும் அவரை பார்த்தேன். அவர்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று கேட்டான். கருணாகரனும் யசோதையை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் அவனிடம் எடுத்துரைத்தான். இறுதியில், நாம் நிச்சயம் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு எவ்வித தொல்லைகளும் நேரிடாமல் பார்த்து கொள்வது நமது கடமை. நமது திட்டப்படி சிறைவாசிகள் தப்பி சென்றால் யசோதையின் குடும்பத்தினரும் காரணமாக இருக்கக்கூடும் என்று எவரும் ஐயப்படுவார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு இங்கு ஆபத்து நேரிடுவதற்கும் வாய்ப்புள்ளது. மேலும் அனந்தவர்மன், நீலவண்ணனும் வீரதேவனும் சிறையாளிகளை தப்ப வைத்து விட்டனர் என்று எப்படியும் கண்டுபிடித்து விடுவான் என்றே நினைக்கிறேன். அப்படி நீலவண்ணனை பற்றி விசாரிக்கும் போது யசோதை அவர்களை பற்றியும் சந்தேகப்பட வாய்ப்புள்ளதல்லவா? அதனால் யசோதையும் அவருடைய புதல்வியும் நம்மோடு சோழ நாட்டிற்கு வருவதுதான் நல்லது. அப்படி அவர்கள் வர மறுத்தால், மாரவர்மா, சில காலம் நீதான் அவர்களுக்கு பாதுகாவலாக இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறி முடித்தான் கருணாகரன். அரசே, அப்படியே செய்கிறேன். நான் இங்கேயே இருந்து அவர்களுக்கு எந்தவித இடர்பாடும் நேராமல் பார்த்து கொள்கிறேன். நமக்கு உதவுபவர்களை அப்படியே விட்டுவிட்டு போக முடியாது என்றான். இருவரும் உரையாடியபடியே யசோதையின் இல்லத்தின் பின்பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். தோட்டத்தில் இருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். மாரவர்மன் தோட்டத்தை பார்த்து பிரமிப்படைந்தான். இளம் காலை நேரத்தில் பலவிதமான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதையும் யசோதையின் புதல்வி மலர்களை பறித்து கூடைக்குள்ளிடுவதையும் பார்த்தான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.